வணக்கம். மும்மொழி கொள்கை என்றால் என்ன? அதாவது பள்ளிகளில் மூன்றாவதா ஒரு மொழியை கத்துக்கணும். அது சீனம், பிரெஞ்சு இல்ல ஜெர்மனியா கூட இருக்கலாம். ஹிந்தி தான் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் மும்மொழி என்ற போர்வையில் இந்தியை திணித்து தமிழை அழிக்கும் முயற்சிகள் தான் இப்பொழுது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. இதனால தமிழ் எப்படி அழியும் நீங்க கேட்கலாம். அப்படி ஒரு நிலை வந்தால் அலுவலகத்தில் ஆங்கிலம், தெருவில் ஹிந்தி, தமிழ் வீட்டிலேயே முடங்கிவிடும். பின்பு அருங்காட்சியகத்தில் தான் வைக்க வேண்டும். இந்த மும்மொழியினால முன்னேறிய நாடுன்னு எதுவும் கிடையாது. பெருசா பயனடைஞ்ச சமுதாயம்னு எதுவும் கிடையாது. உலகின் பெரும் பணக்காரர், சிறந்த கண்டுபிடிப்பாளர் இலான் மஸ்க் கூட அவர் ஆப்பிரிக்காவில் படிக்கிற காலத்துல ஆப்பிரிக்கன் மொழியெல்லாம் அவர் ஜஸ்ட் பாஸ் அப்படிதான் அவர் படிச்சாரு. அவர் அறிவியல், கணினி அதுலதான் அதிக நேரத்தை செலவிட்டார். மொழி மட்டும்தான் மும்மொழி பாடம் இருக்குமா? ஏன் முக்கணிதம், முக்கணினி, மூவறிவியல், முவ்வரலாறு, முப்புவியியல் இதெல்லாம் அறிவை கூட்டாதா? சிந்திக்க வேண்டும்.